Hi students, நம்ம இன்னைக்கு வந்துட்டு நியூ சாப்டர் பார்க்க போறோம் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு நம்ம யூனிட் நம்பர் 6 பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம வந்துட்டு யூனிட் நம்பர் 11 கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸில் 5 ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்குது, அதே மாதிரி 5 லாங் ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லாங் ஆன்சரில் வந்துட்டு 3rd and 5th கொஸ்டின் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு அதை தான் பார்க்க போகிறோம். 3rd லாங் ஆன்சர் என்னென்னா, ஹவு இஸ் எத்தனால் மேனுஃபேக்சர்ட் ஃப்ரம் சுகர் கேன். ஸோ சுகர் கேனில் வந்துட்டு எத்தனால் வந்துட்டு எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது 3rd கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிளீனிசிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். ஸோ சோப் வந்துட்டு க்ளீன் பண்ணக்கூடிய அந்த மெக்கானிசத்தை, அதாவது ஒரு கிளாத்தில் இருக்கக்கூடிய டர்ட்டை வந்துட்டு சோப் க்ளீன் பண்ணுது. ஸோ அந்த மெக்கானிசத்தை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹவ் இஸ் எத்தனால் மேனுஃபேக்சர்ட் ஃப்ரம் சுகர் கேன். எப்படி வந்துட்டு எத்தனால் வந்துட்டு சுகர் கேன் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த கொஸ்டின் பார்க்கலாம். இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 163 இருக்குது. பேஜ் நம்பர் 163 பாருங்கள், மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனால். ஸோ அதில் ஸ்டார்ட் ஆகி டிஸ்டிலேஷன் ஆஃப் வாஷில் வரைக்கும் முடியுது. ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனாலில் வந்துட்டு ரொம்ப எழுத வேணாம், இந்த மொலாசஸ்லேருந்து எழுதுனா போதும். Molasses is a dark colored syrupy liquid left after the crystallization of sugar from the concentrated sugarcane juice. ஸோ molasses அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டார்க் கலராக இருக்கக்கூடிய ஒரு சிரப் மாதிரி இருக்கக்கூடிய லிக்விட். அது எப்போ கிடைக்குன்னா, சுகரை வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம், அந்த கிறிஸ்டலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லிக்விட் வந்து கிடைக்கும். Liquid after the crystallization of sugar from the concentrated sugarcane. So sugarcane juice. So sugarcane juice வந்து கான்சென்ட்ரேட்டடான sugarcane juicesலேருந்து சுகரை அப்டைன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கிறிஸ்டலைசேஷன் மாதிரி அது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ molasses is a dark colored syrupy liquid left after the crystallization of sugar from the concentrated sugarcane juice. ஸோ கான்சென்ட்ரேட்டட் sugarcane juiceலேருந்து சுகரை வந்துட்டு எடுத்து கிறிஸ்டலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு டார்க் கலரில் சிரப்பி லிக்விட் இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மொலாசஸ் அப்படிங்கிறோம். Molasses contain about 30% of sucrose which cannot be separated by crystallization. ஸோ இந்த மொலாசஸில் வந்துட்டு 30% சுக்ரோஸ் இருக்குது, அதை நம்மளால் செப்பரேட் பண்ண முடியாது கிறிஸ்டலைசேஷன் மூலயமா. இட் இஸ் கன்வெர்டட் இன்டு எத்தனால் பை ஃபாலோயிங் ஸ்டெப். ஆனால் அதை வந்துட்டு நம்மளால் செப்பரேட் பண்ண முடியாது, ஆனால் நம்மளால் வந்துட்டு அது எத்தனாலாக கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி பண்ணுனா அது வந்துட்டு எத்தனாலாக கன்வெர்ட் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ மொலாசஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டார்க் கலரான சிரப்பி லிக்விட். அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு சுகர் ஜூஸ்லேருந்து கான்சன்ட்ரேட்டட் சுகர் ஜூஸ்லேருந்து சுகரை அப்டைன் பண்ணதுக்கப்புறம் அங்கே கிடைக்கிறதா வந்துட்டு ஒரு டார்க் சிரப்பி கலர் லிக்விட். அதுதான் மொலாசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மொலாசஸில் வந்துட்டு 30% சுக்ரோஸ் இருக்குது, அதை நம்மளால் செப்பரேட் பண்ண முடியாது கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ் மூலயமா. ஆனால் அதை வந்துட்டு நம்மளால் எத்தனாலாக கன்வெர்ட் பண்ண முடியும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு டைல்யூஷன் ஆஃப் மொலாசஸ். ஸோ மொலாசஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு டைல்யூட் பண்ணணும். Molasses is first diluted with water to bring down the concentration of sugar to about 8 to 10%. அதாவது மொலாசஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு டைல்யூட் பண்ணுவாங்க வாட்டர் கூட. எதுக்கு அப்படின்னா, சுகர் கான்சன்ட்ரேஷனை கம்மி பண்ணுறதுக்காக, 8 to 10% வரைக்கும் கம்மி பண்ணுறதுக்காக இதை ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ டைல்யூஷன் ஆஃப் மொலாசஸ்ன்னு பார்க்கும்போது மொலாசஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு டைல்யூட் பண்ணுறாங்க வாட்டரை யூஸ் பண்ணி. எதுக்கு அப்படின்னா வந்துட்டு அந்த சுகரோட கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு 8 to 10% குறைக்கிறதுக்காக, டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோர்ஸ். அதாவது ஒரு நைட்ரஜன் சோர்ஸை வந்து அந்த மொலாசனுக்குள்ளே ஆட் பண்ணுவாங்க. Molasses usually contains enough nitrogen matter to act as a food for yeast during the fermentation process. அதாவது யூஸ்வலாக மொலாசஸில் வந்துட்டு நைட்ரஜினியஸ் மேட்டர் இருக்குது. அதுதான் வந்துட்டு இந்த ஈஸ்ட்டுக்கு வந்துட்டு ஃபுட்டு கொடுக்குது. எப்போனா அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலிமா. If the nitrogen content of the molasses is poor, it may be fortified with addition of ammonium sulfate or ammonium phosphate. Suppose அந்த மொலாசஸில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் கண்டென்ட் வந்துட்டு புவராக இருக்குது அப்படின்னா அந்த
மொலாசஸ்ல வந்துட்டு ஆர்டிஃபிஷியலான அதாவது ஆட் பண்ணுவாங்க நைட்ரஜனை வந்துட்டு ஃபார்ட்டிஃபை பண்ணுவாங்களா ஆட் பண்ணுவாங்க என்ன நைட்ரஜனை யூஸ் பண்ணுவாங்கன்னா அமோனியம் சல்ஃபேட் அமோனியம் பாஸ்பேட் இந்த ரெண்டையும் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுவாங்கிறாங்க ஸோ addition of nitrogen source பார்க்கும்போது molasses வந்து யூசுவலாக நைட்ரஜீனியஸ் மேட்டர் அதில் இருக்கும் எதுக்குன்னா ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ஈஸ்ட்டுக்கு வந்துட்டு ஃபுட்டை கொடுக்கறதுக்கு அது இருக்கும் சப்போஸ் சில மொலாசஸில் வந்துட்டு நைட்ரஜன் கண்டென்ட் புவராக இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு ஃபார்ட்டிஃபை பண்ணுவாங்க அந்த மொலாசஸை வந்துட்டு அமோனியம் சல்ஃபேட்னாலையும் அமோனியம் பாஸ்பேட்னாலையும் ஃபார்ட்டிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க இதான் வந்துட்டு செகண்ட் ப்ராசஸ் தேர்ட் ப்ராசஸ் என்ன அடிஷன் ஆஃப் ஈஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க The solution obtained by the step 2 is collected in a large fermentation tanks and the yeast is added in it. So இந்த சொல்யூஷன் அதாவது இப்போ அந்த நைட்ரஜன் சோர்ஸை அந்த சிரப்பில் ஆட் பண்ணி மொலாசஸில் ஆட் பண்ணி கிடச்சிருக்கக்கூடிய சொல்யூஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது ஒரு லார்ஜ் டேங்க் ஃபர்மெண்டேஷனை வந்துட்டு அதை கலெக்ட் பண்ணுவாங்க கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஈஸ்ட்டை வந்துட்டு அதில் ஆட் பண்ணுவாங்க The mixture is kept about 303 Kelvin for few days 303 Kelvin for few days அதாவது அந்த மிக்சரை வந்துட்டு 303 டிகிரி டெம்பரேச்சரில் வந்துட்டு few daysக்கு வச்சுருப்பாங்க During this period, the enzyme invertase and zymase present in yeast bring about the conversion of sucrose into ethanol. So, இந்த பீரியட்ல அந்த ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டு என்சைம்ஸ் அதாவது இன்வெர்டேஸ் அண்ட் ஜைமேஸ் வந்துட்டு அந்த எத்தனாலை வந்துட்டு சுக்ரோஸை வந்துட்டு எத்தனாலை கன்வெர்ட் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க ஸோ இங்கே பாருங்க சுகர் வாட்டர் இன்வெர்டேஸ் வந்துட்டு குளுக்கோஸாவும் ஃப்ரக்டோஸாவும் மாற்றுது ஸோ அந்த குளுக்கோஸ் இல்லாட்டி ஃப்ரக்டோஸ் வந்துட்டு ஜைமேஸ் என்னவா மாற்றுனா எத்தனாலாக மாற்றுது ஸோ அடிஷன் ஆஃப் ஈஸ்டில் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு செகண்ட் ஸ்டெப்பில் கலெக்ட் பண்ணியிருக்க சொல்யூஷனை அப்டைன் ஆகிருக்க சொல்யூஷனை வந்துட்டு ஒரு லார்ஜ் ஃபர்மெண்டேஷன் டேங்க்ஸில் வந்துட்டு அதை கலெக்ட் பண்ணுவாங்க கலெக்ட் பண்ணி அதில் வந்துட்டு ஈஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மிக்சரை வந்துட்டு ஃபியூ டேஸுக்கு 303 கெல்வினில் வந்து வச்சுருப்பாங்க அந்த பீரியடில் இந்த என்சைம் இன்வெர்டேஸ் அண்ட் ஜைமேஸ் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு என்சைம்ஸும் வந்துட்டு சுக்ரோஸை வந்துட்டு எத்தனாலாக கன்வெர்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் ஸ்டெப் ஃபோர்த் ஸ்டெப் பாருங்கள் டிஸ்டிலேஷன் வாஷ் The fermented liquid that is wash containing 15 to 18% alcohol is now subjected to the fractional distillation. இப்போ நமக்கு ஸ்டெப் 3 addition of yeastக்கு அப்புறம் அந்த ஃபியூ டேஸுக்கு அப்புறம் கிடைச்ச லிக்விடை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் அந்த லிக்விடில் வந்துட்டு 15 to 18% ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும் ஸோ அதனால அதை என்ன பண்ணுவாங்கன்னா fractional distillation அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்க்கு வந்துட்டு சப்ஜெக்ட் பண்ணுவாங்க The main fraction drawn is an aqueous solution of ethanol which contains 95.5% of ethanol and 4.5% of water. ஸோ அந்த மூலிமா நமக்கு அப்டைன் பண்ண எத்தனாலில் என்ன இருக்குன்னா 95.5% எத்தனால் இருக்கும் 4.5% வாட்டர் இருக்கும் திஸ் இஸ் கால்டு ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் நம்ம அதை தான் என்ன சொல்கிறோன்னா ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறோம் The mixture is then refluxed over the quicklime for about 5 to 6 hours and then allowed to stand for 12 hours. ஸோ இந்த மிக்சர் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா quicklime இது பண்ணுவாங்க எத்தனை ஹவர்ஸ்க்குனா 5 to 6 ஹவர்ஸுக்கு அதுக்கப்புறம் அந்த லிக்விடை வந்துட்டு ஸ்டாண்ட் 12 hours அப்படியே வச்சுருப்பாங்க ஆன் டிஸ்டிலேஷன் ஆஃப் த மிக்சர் பியூர் ஆல்கஹால் 100% இஸ் அப்டைன் ஸோ அந்த மிக்சரை வந்துட்டு நம்ம டிஸ்டிலேஷன் பண்ணும்போது ஒரு பியூர் ஆல்கஹால் 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த லிக்விடை வந்துட்டு நம்ம டிஸ்டிலேஷன் பண்ணும்போது பியூர் ஆல்கஹால் அதாவது 100% பியூர் வந்துட்டு கிடைக்கும் ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அப்சல்யூட் ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனால்னு பார்க்கும்போது 4 ஸ்டெப்ஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி மொலாசஸ் அப்படின்னா என்னென்னா இது வந்துட்டு ஒரு டார்க் கலரான ஒரு சிரப்பி லிக்விட் இது எப்போ எதுலேருந்து கிடைக்கும்னா சுகரை வந்துட்டு கான்சன்ட்ரேட்டட் சுகர் ஜூஸ்லேருந்து அப்டைன் பண்ணதுக்கப்புறம் லெஃப்டாக இருக்கிறதா வந்துட்டு ஒரு டார்க் கலர் சிரப்பி லிக்விடாக இருக்கும் அதை தான் மொலாசஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ மொலாசஸில் 30% சுக்ரோஸ் இருக்குது அதை நம்மளால் செப்பரேட் பண்ண முடியாது கிறிஸ்டலைசேஷன் மூலிமா ஆனால் அதை நம்மளால் வந்துட்டு கன்வெர்ட் பண்ண முடியும் எத்தனாலா ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு டைல்யூஷன் ஆஃப் மொலாசஸை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு டைல்யூட் பண்ணுற வாட்டர் கூட எதுக்காகனா அந்த மொலாசஸோட கான்சன்ட்ரேஷனை வந்துட்டு குறைக்கிறதுக்காக எவ்வளோனா 8 to 10%க்கு நெக்ஸ்ட்டு அப்படி டைல்யூட் பண்ணதுக்கு அப்புறம்
நைட்ரஜன் சோர்ஸை வந்து அந்த மொலாசஸில் ஆட் பண்ணுறோம். யூஸ்வலாக மொலாசஸில் வந்துட்டு நல்ல நைட்ரஜனியஸ் மேட்டர் இருக்கும். எதுக்காகனா அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ஈஸ்ட்டுக்கு வந்துட்டு ஃபுட்டு கொடுக்கும். ஸோ சப்போஸ் சில மொலாசஸில் வந்துட்டு நைட்ரஜன் கண்டென்ட் பூரா இருக்குது அப்படின்னா அந்த மொலாசஸில் வந்துட்டு நைட்ரஜனை வந்துட்டு ஃபார்ட்டிஃபை பண்ணுவாங்க. என்னென்னா அமோனியம் சல்ஃபேட் இல்லாட்டி அமோனியம் பாஸ்பேட் வந்துட்டு ஃபார்ட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இது ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த சொல்யூஷனை வந்துட்டு ஃபெர்மெண்டேஷன் டேங்க்ஸில் வந்துட்டு கலெக்ட் பண்ணி அதில் ஈஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஈஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ டேஸ் அப்படியே வச்சுருப்பாங்க. எவ்வளோ டிகிரினா 303 கெல்வினில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பீரியடில் அந்த ஈஸ்டில் இருக்கக்கூடிய 2 என்சைம், அதாவது இன்வெர்டேஸும் ஜைமேஸும் அந்த சுக்ரோஸை வந்து எத்தனாலாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபெர்மெண்டட் லிக்விட் கிடைக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்டிலேஷன் ஆஃப் வாஷ் அப்படின்னா அந்த ஃபெர்மெண்டட் லிக்விடை வந்துட்டு அந்த ஃபெர்மெண்டட் லிக்விடில் வந்துட்டு 15 to 18% ஆல்கஹால் இருக்கும். ஸோ அது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கு சப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கு சப்மிட் பண்ணும்போது அந்த அக்வைஸ் சொல்யூஷனில் எவ்வளோ அந்த எத்தனாலோட அக்வைஸ் சொல்யூஷனில் எவ்வளோ இருக்குன்னா 95.5% எத்தனாலும் 4.5% வாட்டரும் இருக்கும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மிக்சரை மறுபடியும் வந்துட்டு ரெஃப்ளெக்ஸ் பண்ணுவாங்க குயிக் லைன் கூட. எவ்வளோ ஹவர்ஸ்னால் 5 to 6 hours பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லிக்விடை வந்துட்டு 12 hours அப்படியே வைப்பாங்க. ஸோ 12 hours அப்புறம் அந்த மிக்சரை வந்துட்டு டிஸ்டிலேஷன் பண்ணிவிட்டு பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு பியூர் ஆல்கஹால் வந்து கிடைக்கும். இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அப்சல்யூட் ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு எத்தனாலை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு 3rd கொஸ்டினோட ஆன்சர். 4th கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிளீனிசிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். ஸோ சோப்போட கிளீனிசிங் ஆக்ஷன் மெக்கானிசத்தை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் 5th கொஸ்டின். இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 167 இருக்குது. பாருங்கள், பேஜ் நம்பர் 167 கிளீனிசிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் இருக்குது. இதுதான் அதோட ஆன்சர். ஃபஸ்ட்டு என்னென்னா a soap molecule contains 2 chemically distinct parts that interact differently. அதாவது வந்துட்டு ஒரு சோப் மாலிக்யூல் எடுத்துட்டோம்னா அதில் 2 கெமிக்கலான டிஸ்டிங் பார்ட்ஸ் இருக்குது. அது எப்படி இன்ட்ராக்ட் ஆகும்னா டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ராக்ட் ஆகும். எது கூட அப்படின்னா வாட்டர் கூட அது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ராக்ட் ஆகும். இட் ஹாஸ் 1 polar end. ஸோ அந்த இதில் வந்துட்டு அந்த மாலிக்யூல் வந்துட்டு ஒரு போலார் எண்ட் இருக்கும். which is a short head with a carboxylate group. ஸோ அந்த போலார் எண்ட் வந்துட்டு ஒரு ஷார்ட்டான ஹெட், ரொம்ப சின்னதாக இருக்கும். அது என்ன இருக்குன்னா கார்பாக்சிலேட் குரூப் இருக்கும். and one non-polar end having the long tail made of the hydrocarbon chain. ஸோ இன்னொரு non-polar end இருக்கும். ஸோ 2 end இருக்கும். ஒன்று polar end ஒரு non-polar end. அந்த polar end அப்படி எப்படி இருக்குன்னா ரொம்ப ஷார்ட் ஹெட்டாக இருக்கும். அதில் என்ன குரூப் இருக்குன்னா கார்பாக்சிலேட் குரூப் இருக்கும். ஸோ இன்னொரு நான்-போலார் எண்ட் இருக்கும். அதில் வந்துட்டு ரொம்ப லாங் டெய்ல் இருக்கும். அது எதனால் மேடாயிருக்குன்னா ஹைட்ரோகார்பன் செயிலான மேடாயிருக்கும். The polar end is hydrophilic in nature and this end is attracted towards water. ஸோ அந்த போலார் எண்ட் இருக்குல்ல அது வந்துட்டு ஹைட்ரோஃபிலிக், அதாவது வாட்டர் லவ்விங் நேச்சர்லேயே. ஸோ இதனால என்ன ஆகும்னா இதை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும். வாட்டர் வந்துட்டு இந்த ஹைட்ரோஃபிலிக் வந்துட்டு போலார் எண்டை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும். The non-polar end is hydrophobic, water-hating in nature, and it is attracted towards dirt or oil on the cloth, but not attracted towards the water. ஸோ நான்-போலார் எண்ட் வந்துட்டு ஹைட்ரோஃபோபிக், அதாவது வாட்டர் ஹேட்டிங். ஸோ அதனால என்ன ஆகுனா இது எதை நோக்கி அட்ராக்ட் ஆகுனா கிளாத்தில் இருக்கக்கூடிய டர்ட்டு ஆயில் அந்த இதை நோக்கி அட்ராக்ட் ஆகும். ஆனால் வாட்டரை நோக்கி அட்ராக்ட் ஆகாது. Thus, hydrophobic part of the soap molecule traps the dirt and hydrophilic part makes the entire molecule soluble in water. ஸோ அதனால என்னன்னா இந்த ஹைட்ரோஃபோபிக் பார்ட், அதாவது சோப் மாலிக்யூல் இருக்கக்கூடிய ஹைட்ரோஃபோபிக் பார்ட் வந்துட்டு டர்ட்டை வந்துட்டு ட்ராப் பண்ணும். ஹைட்ரோஃபிலிக் பார்ட் வந்துட்டு அந்த என்டையர் மாலிக்யூலை வந்துட்டு வாட்டரை வந்துட்டு சால்யூபிள் பண்ணும் அப்படிங்கிறாங்க. When soap or detergent is dissolved in water, the molecules join together as clusters called micelles. அதாவது வந்துட்டு மைசெல்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சோப்பு இல்லாட்டி டெட்டர்ஜென்ட் வந்துட்டு வாட்டர் டிசால்வ் ஆகும்போது அந்த மாலிக்யூல்ஸ்லாம் வந்துட்டு கிளஸ்டராக வந்துட்டு ஜாயின் ஆகுது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மைசெலிஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
their long hydrocarbon chain attach themselves to the oil and dirt. ஸோ அது என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன் செயின் இருக்குன்னு பார்த்தோம்ல, அந்த ஹைட்ரோகார்பன் செயின் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று அட்டாச் ஆகிக்குது. எது கூடனா ஆயில் கூடயும் டர்ட் கூடயும். The dirt thus surrounded by the non-polar end of the soap molecule. ஸோ இந்த டர்ட்டை வந்துட்டு எது சரௌண்ட் பண்ணிடுது, நான்-போலார் எண்டு, அந்த சோப் மாலிக்யூலோட நான்-போலார் எண்டு வந்துட்டு சரௌண்ட் பண்ணிடுது. The charged carboxylate end of the soap molecules make the micelle soluble in water. ஸோ சார்ஜ் அதாவது கார்பாக்சிலேட் எண்டு இருக்குல்ல, அது வந்துட்டு சோப்பில் இருக்கக்கூடிய அந்த கார்பாக்சிலேட் எண்டு வந்துட்டு இந்த மைசெல்ஸை வந்துட்டு வாட்டரில் வந்து சால்யூபிள் பண்ணிடுது. Thus the dirt is washed away with soap. அது மூலமா அந்த dirt வந்துட்டு wash away ஆயிடுது சோப் மூலமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெக்கானிசம் பார்க்கும்போது ரெண்டு இருக்குது, அதாவது போலார் எண்ட் நான் போலார் எண்ட். ஸோ போலார் எண்டில் வந்துட்டு கார்பாக்சிலேட் குரூப் இருக்குது, நான் போலார் எண்டில் வந்து ஹைட்ரோஜன் கார்பன் இருக்குது. ஸோ போலார் எண்டு வந்துட்டு ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர், நான் போலார் எண்டு வந்துட்டு ஆனால் ஹைட்ரோஃபோபிக் இன் நேச்சர், அதாவது வாட்டர் ஹேட்டிங் வாட்டர் லவ்விங். ஸோ ஒரு ஹைட்ரோஃபோபிக் பார்ட் சோப் மாலிகுல் இருக்கக்கூடிய ஹைட்ரோஃபோபிக் பார்ட் வந்துட்டு டர்ட்டு வந்துட்டு டர்ட்டை வந்துட்டு ட்ராப் பண்ணுது. ஹைட்ரோஃபிலிக் பார்ட் வந்துட்டு அந்த மாலிக்யூலை வந்துட்டு வாட்டரில் சொல்யூபிள் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சோப்பையும் சோப் இல்லாட்டி டிட்டர்ஜென்ட்டை வந்துட்டு நம்ம வாட்டர் டிசால்வ் பண்ணும்போது அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் கிளஸ்டராக ஜாயின் ஆகுது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மைசெலிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லாங் ஹைட்ரோகார்பன் செயின் வந்துட்டு அந்த டர்ட்டை சுற்றி வந்துட்டு அட்டாச் ஆகிடுது. ஸோ அட்டாச் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா the dirt is surrounded by the non-polar end of the soap molecules, the charged carboxylate group end of the soap molecule. ஸோ அந்த கார்பாக்சிலேட் எண்டு சோப் மாலிக்யூலோட கார்பாக்சிலேட் எண்டு வந்துட்டு அந்த மைசெல்ஸை வந்துட்டு வாட்டரில் சால்யூபிள் பண்ணுது. ஸோ அதனால டர்ட் வந்துட்டு வாஷ் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மெக்கானிசம் ஆஃப் ஸ்லோப் கிளீனிசைசிங். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்துட்டு 2 லாங் ஆன்சர் கொஸ்டின் பார்த்துருக்கோம். 3rd and 5th கொஸ்டின் எப்படி வந்துட்டு எத்தனால் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க சுகர் கேனில் இருந்துட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு கிளீனிசைசிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் பார்த்துருக்கோம் மெக்கானிசம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.